கல்யாணத்தில் போய் அவரை ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ப்ரூணகத்திங்கிறது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை வதம் பண்ணுறது. வாட் இஸ் கால்ட் ஃபோய்டிசைடு. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய வதம் பண்ணிவிட்டால் அதுக்கு ப்ரூணகத்தின்னு பேர். மகாபாபம் அது. அது தெரிய மாட்டேங்கிறது, ரொம்ப பேருக்கு உலகத்தில் தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு ஒரு சட்டம் வேறு வந்துடுத்து. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட்னு ஒரு சட்டம் வேறு வந்துடுத்து. சாஸ்திரத்தை பற்றி யாரும் கவலைப்படல. அது 2-3 தலைமுறைகளுக்கு அப்புறமா போய் பாதிப்பை காட்டுறது. கல்யாணமாகி சில வருஷங்கள் ஆகிடுத்து, ஒரு குழந்தையாவது பிறக்கணும், வம்சம் விருத்தியாகிறதுக்குன்னு ஆசைப்படுறா. 2 பக்கத்துலேயும் டாக்டர்கிட்ட போனால் அந்த பிள்ளை பொண்ணு 2 பேர்ட்டையும் மெடிக்கலி குறையே கிடையாது. தே ஆர் அப்சல்யூட்லி ஃபிட் ஃபார் ஃபேமிலி லைஃப்னு சர்டிஃபை பண்ணுறார். ஆனால் ஒரு குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது. என்னெல்லாமோ பரிகாரங்கள் பண்ணாலும் பிறக்க மாட்டேங்கிறது. ஏதாவது பிரச்சனை வச்சு பார்த்தா 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி யாரோ ப்ரூணகத்தி பண்ணிருக்கா. அதனால் அது பாதிப்பு தெரிகிறது. ப்ரூணகத்தி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை வதம் பண்ணிவிட்டா அது மகாபாபம் அது. அப்படி குழந்தை பிறக்க வேண்டாம்னு நினச்சா 2 குழந்தைகள் பிறந்தப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி அண்ணாரங்கேட்டமாக இருக்கிறதுக்கு அபியாசம் பண்ணிக்கணும். அதையும் மீறி மறுபடியும் கர்ப்பமாயிட்டா அந்த ஸ்திரீன்னு சொன்னால் கிரகஸ்தாசிரமத்தில் அது ஒன்றும் தோஷம் இல்லை. சாஸ்திரம் ஒன்றும் 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கப்படாதுன்னு ஒன்றும் சாஸ்திரம் ஒன்றும் தடை விதிக்கல. ஈஸ்வர சங்கல்பம் இன்னொரு குழந்தை பிறக்க முடியாது வச்சுருக்காருன்னு அதை கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர கர்ப்பத்தில் இருக்க சிசுவை போய் கலைக்கப்படாது. ப்ரூணகத்தி, அந்த ப்ரூணகத்தி பண்ணவாளோடு சேர்ந்து சாப்பிட்டாலே பெரிய தோஷம்.